ஓம் சாந்தி. February 1, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இதுவரை நீங்கள் கற்றவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். உங்களுடைய குழந்தை பருவ காலத்திற்கு செல்லுங்கள். அப்பொழுதே உங்களால் இந்த ஆன்மீக கல்வியில் சித்தியடைய முடியும். கேள்வி: தெய்வீக புத்தியை பெற்றுள்ள குழந்தைகளின் அறிகுறிகள் யாவை? பதில்: அவர்கள் இந்த பழைய உலகை தமது பௌதிக கண்களால் பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய போகிறது என்பது அவர்களின் புத்தியில் எப்பொழுதும் இருக்கும். இந்த ஷரீரம் பழையதும் தமோ பிரதானமானதும் ஆகும். ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆவார். ஆகவே அவற்றின் மீது நாங்கள் ஏன் அன்பை கொண்டிருக்க வேண்டும்? தெய்வீக புத்தியை கொண்டுள்ள குழந்தைகளின் மீதே தந்தையின் இதயம் இணைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான குழந்தைகள் மாத்திரமே சதா தந்தையின் நினைவில் இருப்பதுடன் சேவையிலும் முன்னால் செல்ல முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசிகள் தாங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுவோம் என்று நம்புவதால் தங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் துறக்கின்றார்கள். இதனாலேயே அவர்கள் தாங்கள் உலகின் மீதுள்ள கவர்ச்சிகளை துறக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். அதனையே அவர்கள் தொடர்ந்தும் பயிற்சி செய்கிறார்கள். அவர்கள் சென்று ஏகாந்தத்தில் அமர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் பஞ்சபூதங்களை பற்றிய ஞானத்தை கொண்ட ஹத யோகிகள். அவர்கள் தாங்கள் பிரம்மாண்டத்துடன் இரண்டர கலந்து விடுவோம் என்று நம்புகிறார்கள். இதனாலேயே அவர்கள் தங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் துறப்பதுடன் அதிலுள்ள பற்றையும் முடித்து விடுகிறார்கள். அவர்கள் ஆர்வமின்மையை கொண்டுள்ளனர். எவ்வாறாயினும் அவர்களின் அந்த பற்று உடனடியாக துண்டிக்கப்படுவதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் மனைவி, குழந்தைகள் போன்றோரையும் நினைவு செய்கிறார்கள். இங்கு நீங்கள் புத்தியில் உள்ள ஞானத்தின் மூலம் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். எதனையும் இலகுவில் மறந்துவிட முடியாது. நீங்கள் இப்பொழுது இந்த எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருக்கிறீர்கள். சந்நியாசிகள் அனைவரும் நினைவை கொண்டிருந்தாலும் தாங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுவோம் என்று அவர்களின் புத்தியில் நம்புவதால் அவர்கள் எந்த ஷரீர உணர்வையும் கொண்டிருக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். அது ஹத்தயோக பாதையாகும். அவர்கள் தாங்கள் ஷரீரத்தை நீக்கிவிட்டு பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுவோம் என்று நம்புகிறார்கள். தாங்கள் எவ்வாறு அமைதி தாமத்திற்கு செல்வோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வரும்பொழுது தாங்கள் மும்பாயின் மூலமாக வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ளீர்கள். உங்களுடைய தூய்மை நல்லது, உங்களுடைய ஞானம் நல்லது, உங்களுடைய நிறுவனம் நல்லது என்று பலர் கூறுகிறார்கள். தாய்மார் மிகவும் கடினமாக வேலை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் களைப்பின்றி விளங்கப்படுத்துகின்றனர். அவர்கள் தங்கள் ஷரீரம், மனம் மற்றும் செல்வம் அனைத்தையும் உபயோகிப்பதனால் விரும்பப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் அந்த மக்கள் அதனை தாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அரிதாகவே எவரும் வெளிப்படுகிறார்கள். பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரமே வெளிப்படுவார்கள். அதாவது உங்களிடம் வருபவர்கள் என்று தந்தையும் கூறுகின்றார். எவ்வாறாயினும் இந்த பழைய உலகம் முடிவடைய உள்ளது. தந்தை இப்பொழுது வந்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றதோ இல்லையோ, எல்லையற்ற தந்தை வந்துவிட்டார் என்று உள் உணர்வு கூறுகிறது.
ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பரலோக தந்தையே ஞானக்கடலாவார். ஒரு பௌதீக தந்தையை ஞானக்கடல் என்று ஒருபொழுதும் அழைக்க முடியாது. தந்தையே வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் 84 பிறவிகள் என்ற சக்கரத்தை பூர்த்தி செய்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் அமைதி தாமத்தின் மூலமாக சந்தோஷ தாமத்திற்கு திரும்பிச் செல்வதற்கான முயற்சி எடுக்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும். பின்னர் நாங்கள் அங்கிருந்து திரும்பி வர வேண்டும். இந்த விஷயங்களால் மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள். எவராவது இறந்தால் அவர் வைகுந்தத்திற்கு சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வைகுந்தம் எங்கே உள்ளது? பாரத மக்களுக்கு மாத்திரமே வைகுந்தத்தின் பெயர் தெரியும். மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அது தெரியாது. அவர்கள் அப்பெயரை கேள்விப்பட்டதுடன் அதன் படங்களையும் பார்த்துள்ளார்கள். தில்வாலா ஆலயத்தை போன்று தேவர்களின் ஆலயங்கள் பலவற்றை அவர்கள் பார்த்துள்ளார்கள். பல 100,000 அல்லது மில்லியன் ரூபாய் செலவில் அது கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அவர்கள் அவற்றை கட்டுகிறார்கள். தேவர்கள் வைஷ்ணவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் விஷ்ணுவின் வம்சத்தை சார்ந்தவர்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தூய்மையானவர்கள். சத்திய யுகமே தூய உலகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதுவோ தூய்மையற்ற உலகமாகும். சத்தியுகத்தில் உள்ள சௌகரியங்கள் இங்கு இல்லை. இங்கு தானியங்கள் போன்ற அனைத்தும் தமோ பிரதானம் ஆகிவிட்டன. அதன் சுவையும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. டிரான்சில் சென்ற புதல்விகள் திரும்பி வந்து தாங்கள் சுபீரஸ் அதாவது மாம்பழ சாறு பருகியதாகவும் அது மிகவும் சுவையானதாக இருந்ததாகவும் கூறுகிறார்கள். இங்கும் கூட உங்களால் சமைக்கப்பட்ட உணவினை மக்கள் உண்ணும் பொழுது அதை நீங்கள் நன்றாக தயாரித்துள்ளதால் அது மிகவும் சுவையாக உள்ளது என்று கூறுகிறார்கள். அனைவரும் வயிறார உண்கிறார்கள். அது நீங்கள் யோகத்தில் இருந்து சமைப்பதால் தான் சுவையாக உள்ளது என்றில்லை. அது வெறும் பயிற்சியே ஆகும். சிலர் மிக நன்றாக சமைப்பார்கள். அங்கு அனைத்துமே சத்தோப்பிரதானமாக இருப்பதனால் அவற்றில் சக்தி நிறைந்துள்ளது. அது தமோபிரதான் ஆகும் பொழுது அதன் சக்தி குறைவடைகிறது. பின்னர் அதிலிருந்து நோய்கள், துன்பங்கள் போன்றவை ஏற்படுகின்றன. அதன் சரியான பெயரே துன்ப பூமியாகும். சந்தோஷ பூமியில் துன்பம் என்ற கேள்விக்கே இடமில்லை. மிகவும் சந்தோஷம் நிறைந்த ஓர் இடத்திற்கே நாங்கள் செல்கின்றோம். அது சொர்க்கத்தின் சந்தோஷம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் தூய்மையாக வேண்டும். அதுவும் இந்த பிறவியில் மாத்திரமே ஆகும். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காதீர்கள். இப்பொழுதாவது தூய்மையாகுங்கள். முதலில் உங்களுக்கு இதனை கூறுபவர் யார் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்களுடைய பௌதீக தந்தையும் பரலோக தந்தையையே நினைவு செய்வதுடன் அவரின் புத்தியும் மேலேயே செல்கிறது. புத்தியில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள குழந்தைகளாகி நீங்கள் இன்னும் சில நாட்களுக்கே இந்த உலகில் இருக்கப் போகின்றீர்கள் என்பதை உள்ளார்ந்தமாக உணர்வீர்கள். ஷரீரம் ஒரு சிப்பியை போன்றது. ஆத்மாவும் ஒரு சிப்பியை போன்று ஆகிவிட்டார். இது ஆர்வமின்மை எனப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது நாடகத்தை அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தின் பாதையும் தொடர வேண்டும். அனைவரும் பக்தியில் ஈடுபட்டுள்ளனர். அதனை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. சந்நியாசிகள் மக்கள் அதனை வெறுக்குமாறு செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வீட்டில் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். வீட்டை விட்டு செல்வதனால் அவர்கள் சந்தோஷமானவர்கள் ஆகுவதில்லை. எவராலும் முக்தியடைய முடியாது. வந்தவர்கள் எவராலும் திரும்பி செல்ல முடியாது. அனைவரும் இங்கேயே உள்ளனர்.
ஒருவர் கூட நிர்வாண தாமத்திற்கோ அல்லது பிரம்ம தத்துவத்திற்கோ செல்வதில்லை. இன்னார் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்துவிட்டார் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்து சமய நூல்களில் உள்ளன. தந்தை கூறுகின்றார், அந்த சமய நூல்களில் உள்ளவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் எதனையும் கற்க வேண்டிய அவசியமில்லை. எவ்வாறாயினும் சிலருக்கு நாவல்கள் வாசிக்கும் பழக்கம் உள்ளது. அவர்களிடம் முழு ஞானமும் இல்லை. அவர்கள் சேவல் ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் நாவல்களை வாசித்துக் கொண்டே படுக்கைக்கு செல்வார்கள். அப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கும்? இங்கு தந்தை கூறுகின்றார், நீங்கள் கற்றவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். உங்களை ஆன்மீக கல்வியில் ஈடுபடுத்துங்கள். கடவுளே இதனை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தேவர்கள் ஆகுவீர்கள். இதுவரை கற்றவை அனைத்தையும் நீங்கள் மறந்துவிட வேண்டும். நேரடியாக மீண்டும் உங்கள் குழந்தை பருவத்திற்கு செல்லுங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். அந்த கண்களால் நீங்கள் அனைத்தையும் பார்த்தாலும் அவற்றை பார்க்காதிருங்கள். நீங்கள் தெய்வீக புத்தியையும் தெய்வீக கண்களையும் பெற்றுள்ளீர்கள். ஆகவே இந்த முழு உலகமும் பழையது. அது இப்பொழுது முடிவடைய உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்குள்ளவை அனைத்தும் மயான பூமியாக போகிறது. ஆகவே ஏன் நீங்கள் உங்கள் இதயத்தை அதனுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும்? இப்பொழுது நீங்கள் தேவதைகளின் பூமியை சார்ந்தவர்கள் ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் மயான பூமிக்கு கபரிஸ்தான், தேவதைகளின் பூமிக்கும் பரிஸ்தானுக்கும் இடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். தேவதைகளின் பூமி இப்பொழுது படைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பழைய உலகில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் புத்தியின் யோகம் இப்பொழுது அங்கேயே உள்ளது. நீங்கள் புதிய உலகிற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளீர்கள். நீங்கள் அதி மென்மையான மனிதர்கள் ஆகுவதற்காக இப்பொழுது நடுவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மிகவும் மங்களகரமான இந்த சங்கம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. தர்மம் செய்வதற்கான புண்ணிய மாதத்தை பற்றி அல்லது புண்ணிய ஆண்டை பற்றி அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதி புண்ணிய சங்கம யுகம் ஒரு குறுகிய காலத்தை கொண்டதாகும். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் தாமதமாக சேர்ந்தால் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு நினைவில் நிலைத்திருக்க முடியாதுள்ளது. மாயை தொடர்ந்தும் தடைகளை ஏற்படுத்துகின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இந்த பழைய உலகம் முடிவடைய போகிறது. தந்தை இங்கு அமர்ந்திருக்கின்ற போதிலும், நீங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற போதிலும், இவை அனைத்தும் முடிவடைய போகிறது என்பது உங்கள் புத்திக்கு தெரியும். எதுவுமே எஞ்சி இருக்காது. இது பழைய உலகமாகும். அத்துடன் உங்களுக்கு அதில் ஆர்வமில்லை. ஷரீரதாரிகள் அனைவரும் பழையவர்கள் ஆகிவிட்டார்கள். ஷரீரம் பழையதும் தமோ பிரதானமானதும் ஆகும். ஆத்மாவும் தமோ பிரதானமாவார். அவ்வாறானவற்றை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவை எதுவும் எஞ்சி இருக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு அவற்றில் அன்பு இல்லை. தந்தையை மிக நன்றாக நினைவு செய்வதுடன் சேவையும் செய்கின்ற குழந்தைகள் தந்தையின் இதயத்தை தொட்டு விடுகிறார்கள். எவ்வாறாயினும் அனைவரும் குழந்தைகளே. பல குழந்தைகள் உள்ளார்கள். அனைவரும் அவரை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு பிரஜாபிதா பிரம்மாவையும் தெரியாது. அவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவரிடமிருந்து எதனை பெறுகின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிரம்மாவிற்கு ஓர் ஆலயம் உள்ளது. அங்கு அவர்கள் அவரை ஒரு தாடியுடன் காட்டியுள்ளார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அவரிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதில்லை என்பதனால் அவரை யாரும் நினைவு செய்வதில்லை. ஆத்மாக்கள் தங்கள் லௌகிக தந்தையிடமிருந்தும் பரலோக தந்தையிடமிருந்தும் ஆஸ்தியை பெறுகிறார்கள்.
எவருக்கும் பிரஜாபிதா பிரம்மாவை தெரியாது. இது அற்புதமானது. தந்தையாக இருந்தும் அவர் உங்களுக்கு ஒரு ஆஸ்தியை கொடுக்கவில்லையாயின் அவர் அலௌகிகமாகவே இருக்க வேண்டும், இல்லையா? எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியும் எல்லையற்ற ஆஸ்தியும் உள்ளன. இடைப்பட்ட வேறு எந்த ஆஸ்தியும் இல்லை. அவர் பிரஜாபிதா என்று அழைக்கப்பட்டாலும் அவரிடமிருந்து ஆஸ்தி என்று எதுவும் இல்லை. இந்த அலௌகிக தந்தையும் தனது ஆஸ்தியை பரலோக தந்தையிடமிருந்தே பெறுகின்றார். ஆகவே அவர் எவ்வாறு ஒரு ஆஸ்தியை கொடுக்க முடியும்? பரலோக தந்தை அவர் மூலமாக அதனை கொடுக்கின்றார். இவர் ரதமாவார். ஏன் நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும்? அவரும் கூட அந்த தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பிரம்மாவை கடவுள் என்று கருதுவதாக அம்மக்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் அவரிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவதில்லை. நாங்கள் சிவ பாபாவிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்றோம். இவர் இடையிலுள்ள முகவர் ஆவார். அவரும் எங்களைப் போன்று ஒரு மாணவர் ஆவார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இதில் பயம் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், இந்நேரத்தில் முழு உலகமும் தமோ பிரதானமாக உள்ளது. நீங்கள் யோக சக்தியின் மூலம் சத்தோ பிரதானமாக வேண்டும். உங்களுடைய பௌதிக தந்தையிடமிருந்து நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியையே பெறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் புத்தியை எல்லையற்றதில் இணைக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், தந்தை ஒருவரிடமிருந்து அல்லாது வேறு எவரிடமிருந்தும் நீங்கள் எதனையும் பெறமாட்டீர்கள். தேவர்களிடமிருந்தும் பெறமாட்டீர்கள். இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். எப்படியும் நீங்கள் உங்கள் பௌதீக தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஆகவே இந்த லக்ஷ்மி நாராயணரிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர்கள் பிறப்பு இறப்பு அற்றவர்கள் என்றும் அவர்கள் ஒருபொழுதும் மரணிப்பதில்லை என்றும் அவர்கள் ஒருபொழுதும் தமோபிரதான் ஆகுவதில்லை என்றும் அந்த மக்கள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் சத்தோப்பிரதானமாக இருந்தவர்கள் பின்னர் தமோபிரதான் நிலைக்கு வந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி நாராயணன் திருமணமான தம்பதிகள் என்பதால் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களிலும் பார்க்க மேன்மையானவராக கருதப்படுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததிலிருந்து தூய்மையானவராதலால் அவர் அதிகம் புகழப்படுகின்றார். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை தொட்டிலில் இட்டு ஆட்டுகிறார்கள். அத்துடன் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். ஏன் அவர்கள் லக்ஷ்மி நாராயணனின் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை? ஞானம் இல்லாததால் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை துவாபர யுகத்தில் காட்டியுள்ளார்கள். கீதையின் ஞானம் துவாபர யுகத்தில் கொடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதனை யாருக்காவது விளங்கப்படுத்துவது மிகவும் சிரமமாக உள்ளது. தொன்று தொட்ட காலம் முதல் ஞானம் இருந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். தொன்று தொட்ட காலம் என்பது எப்போது இருந்து உள்ளது? அது எவருக்கும் தெரியாது. அவர்களுக்கு தாங்கள் எப்பொழுது முதல் பூஜிக்க ஆரம்பித்தார்கள் என்றும் தெரியாது. இதனாலேயே அவர்களுக்கு படைப்பவரை பற்றியோ அல்லது உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியோ தெரியாது. ஒவ்வொரு கல்பமும் 100,000 ஆண்டுகள் என்று கூறுவதால் அவர்கள் தொன்று தொட்டு என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு காலமோ அல்லது தேதியோ தெரியாது. அவர்கள் லக்ஷ்மி நாராயணனின் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. அதுவே அறியாமை என்ற இருளாகும். உங்களில் சிலரும் கூட இந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாது இருக்கின்றீர்கள். இதனாலேயே யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று கூறப்பட்டுள்ளது. முதலை யானையை விழுங்கியது. முதலை பெரியது. பாம்பு தவளையை விழுங்குவது போன்று அது முழுவதுமாகவே உங்களை விழுங்கிவிடும். கடவுள் ஏன் பூந்தோட்டத்தின் அதிபதி என்றும் தோட்டக்காரர் என்றும் படகோட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார்? இப்பொழுது நீங்கள் அதனை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை வந்து உங்களை நச்சுக்கடலில் இருந்து அக்கறைக்கு அழைத்து செல்கின்றார். அவர் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்வதனாலேயே நீங்கள் கூறுகிறீர்கள், எனது படகை அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கள்.
எவ்வாறு நீங்கள் அக்கறைக்கு செல்கின்றீர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். பாபா எங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கின்றார். அங்கு வேதனை அல்லது துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் இதனை கேட்டு மற்றவர்களுக்கும் கூறுகின்றீர்கள். எங்கள் படகை அக்கறைக்கு கொண்டு செல்லும் படகோட்டி எங்களுக்கு கூறுகின்றார். குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். முன்னர் நீங்கள் பார்க்கடலில் இருந்தீர்கள். இப்பொழுது நச்சுக்கடலை அடைந்து விட்டீர்கள். முதலில் நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். சொர்க்கமே உலக அதிசயமாகும். முழு உலகினதும் ஆன்மீக அதிசயம் சொர்க்கமாகும். அதன் பெயரை கேட்டதும் நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். இங்கு அவர்கள் 7 அதிசயங்களை காட்டுகிறார்கள். அவர்கள் தாஜ்மஹாலை ஓர் அதிசயம் என அழைக்கிறார்கள். ஆனால் எவராலும் அங்கு வாழ முடியாது. நீங்கள் உலக அதிசயத்திற்கு அதிபதிகள் ஆகின்றீர்கள். தந்தை நீங்கள் வாழ்வதற்காக மிகவும் அற்புதமான சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். நீங்கள் 21 பிறவிகளுக்கு பல்கோடீஸ்வரர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் அக்கறைக்கு செல்கின்றீர்கள் என்று சந்தோஷம் அடைய வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் பல முறை சொர்க்கத்திற்கு சென்றுள்ளீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள். புதிய உலகில் முதலாவதாக வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பழைய வீட்டிற்கு செல்வது போல் நீங்கள் உணர மாட்டீர்கள். புதிய உலகிற்கு நீங்கள் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா வலியுறுத்தி கூறுகின்றார். பாபா எங்களை உலகின் அதிசயத்திற்கு அதிபதிகளாக்குகின்றார். ஆகவே ஏன் நாங்கள் அவ்வாறான ஒரு தந்தையை நினைவு செய்வதில்லை? நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகை பார்த்தும் பார்க்காதது போன்றிருங்கள். தந்தை கூறுகின்றார், நான் அனைத்தையும் பார்த்தாலும் நான் ஒரு சில நாட்களுக்கே பயணியாக இருக்கின்றேன் என்ற ஞானம் என்னிடம் உள்ளது. அதே போன்று நீங்களும் உங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். ஆகவே அதிலிருந்து உங்கள் பற்றை நீக்கிவிடுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதும் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த ஆன்மீக கல்வியை கற்பதில் சதா மும்முரமாக இருங்கள். நாவல்கள் போன்றவற்றை வாசிக்கும் எந்த தீய பழக்கத்தையும் கொண்டிருக்காதீர்கள். இதுவரை நீங்கள் கற்றவை அனைத்தையும் மறந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். 2. உங்களை ஒரு விருந்தாளியாக கருதியவாறு இந்த உலகில் வாழுங்கள். அதன் மீது எந்த அன்பையும் கொண்டிருக்காதீர்கள். அதனை பார்த்தும் பார்க்காதிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகளுடன் பறக்கும் ஸ்திதியை கொண்டுள்ள தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்களாக. பறக்கும் ஸ்திதியின் 2 இறக்கைகளும் தைரியமும் மற்றும் ஊக்கமும் உற்சாகமும் ஆகும். எந்த ஒரு பணியிலும் வெற்றி அடைவதற்கு தைரியத்தையும் மற்றும் ஊக்கம் உற்சாகத்தையும் கொண்டிருத்தல் மிகவும் அத்தியாவசியமானதாகும். எங்கும் ஊக்கமோ அல்லது உற்சாகமோ இல்லையோ அங்கே களைப்பு காணப்படும். களைப்படைந்தவர்களால் வெற்றி பெற முடியாது. இந்த நேரத்திற்கு ஏற்ப உங்களிடம் பறக்கும் ஸ்திதி இல்லாதவரை உங்களால் உங்களின் இலக்கை அடைய முடியாது. ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி இந்த ஒரே ஒரு பிறவிக்கே ஆகும். ஆனால் நீங்கள் பெறும் பேறுகளோ 21 பிறவிகளுக்கு மட்டுமின்றி முழு கல்பத்திற்கும் ஆகும். எனவே இந்த நேரத்தின் புரிந்துணர்வை நீங்கள் உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்தால் உங்களின் முயற்சிகள் இயல்பாகவே தீவிரமடையும். ஸ்லோகம். அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே காமதேனு, அதாவது அனைவரின் ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் பசு ஆவார்கள். ஓம் சாந்தி.